ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் டிசைனில் ஸ்கெட்ச் பேஸ்டு ஃபியூச்சரில் இருக்கிற ஸ்டிஃப்னர் அப்படின்ற கமாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கமாண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கமாண்டை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட்டில் போய்கிட்டேன். மெக்கானிக்கல் டிசைனில் பார் டிசைன் இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் கமெண்ட்லாம் பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோவில் பார்த்துக்குங்க. நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டிஃப்னர் அப்படின்ற கம்பைன் அப்படின்ற கமெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சாலிட் கம்பைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் அந்த கம்பைனுக்குள்ளே ஸ்டிஃப்னர் அப்படின்ற கமெண்ட் இருக்கும். நீங்கள் அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த கமெண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இப்போது ஸ்கெட்சருக்குள்ளே போயிட்டேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். பார்த்து இது மாதிரி நீங்கள் இந்த கமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வரைஞ்சி இந்த கமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கே தெரியும். இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து பேடில் வந்து மிரர் எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணிங்களாக்கும் பின்னாடிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எவ்வளோ மிரர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 40 mm வந்து போதுமானது. 39 இருக்குது, 40. இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டிஃப்னர் வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன். அதை ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி ஏதாவது ஒரு பிளேனை கிளிக் பண்ணி அதில் ஒரு லைன் மற்றும் நீங்கள் ஸ்டிஃப்னருக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரே ஒரு சிங்கிள் லைன் இருந்தாலே போதும். இப்போது இதை வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து விசிபிளாக கரெக்டாக இருக்கும். எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்னா அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரெஃபரன்ஸ்காண்டி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரொஜெக்ட் 3D எலிமெண்ட் அவ்வளோதான். இப்போ இதை என்டர் கொடுத்துட்டு இந்த இதை எடுத்து விட்ருங்க. ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் எதுக்காண்டி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லைன் ட்ரா பண்ணுற லைன் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சா மார்க் வச்சா காட்டும். பட் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்லாம் காட்டாது. இப்போ இந்த இதில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்டிஃப்னர் கமாண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிஃப்னர் கமாண்டை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது ஸ்டிஃப்னரில், ஃப்ரம் சைடு, ஃப்ரம் டாப். நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரம் சைடு பார்த்துருவோம், நெக்ஸ்ட்டு ஃப்ரம் டாப் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரம் சைடு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து என்ன செலெக்ஷன் பண்ணுறது அதில் கிளிக் பண்ணிவிட்டு இதான் என்னோட ப்ரொஃபைல் வச்சுட்டிங்களாக்கும் தெரியும். நெக்ஸ்ட் திக்னஸ் வந்து கேட்குது. நான் வந்து இங்கே நியூட்ரல் ஃபைபர் அப்படின்னா நம்ம மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் 2 பக்கம் இதாகும். நீங்கள் இதை கிளிக் பண்ணுறதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன் சைடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா இங்கே மூவ் ஆகுது, எவ்வளோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் நியூட்ரல் ஃபைபர் அப்படின்ற கொடுத்தீங்களாக்க டபுள் சைடு வந்து அதை வந்து எடுத்துக்கும். 10 mm வந்து அங்கிட்டு 5 mm இங்கிட்டு 5 mm எடுத்துக்கிறோம். இப்போ சப்போஸ் நான் நியூட்ரல் ஃபைபர் கொடுக்காம ரிவர்ஸ் டைரக்ஷன் வேணுன்னா நீங்கள் ரிவர்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக நியூட்ரல் ஃபைபர் தான் யூஸ் பண்ணுவோம். நியூட்ரல் ஃபைபர் கொடுத்துட்டு இது வந்து ஒரு 15 mm வந்து 20 mm வந்து நான் கொடுத்துறேன். 20 mm கொடுத்துட்டு இப்போது ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் சிம்பிள் மெத்தடில் இதை நீங்கள் இந்த நியூட்ரல் ஃபைபர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஃப்ரம் சைடில் என்ன ப்ரொஃபைல் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது மட்டும்தான். இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்து இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் வந்து எதுக்காண்டி அப்படின்னா சப்போஸ் இங்கிட்ட ஆப்போசிட்ல வந்து இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது, இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்டிஃப்னர் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படின்ற கமாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கமாண்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஃப்ரம் டாப் கமாண்ட் பார்க்குறதுக்காண்டி இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃப்ரம் டாப் கமாண்ட் பார்க்குறதுக்காண்டி இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ண போகிறேன். கிளிக் ஓகே. பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன். இது வந்து நான் டாப் வியூவில் வரைகிறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி. இப்போ ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிடுவோம். சரி, பாயிண்ட் அங்கேயே கிளிக் பண்ணிட்டேன்.
ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்து சென்டர் பாயிண்ட்ல வச்சு ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். டைமென்ஷன்லாம் கொடுக்கல, சும்மா ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற கமாண்ட் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இதை பேட் பண்ணிக்கிறேன். அப் டு ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து நான் பேட் பண்ண போகிறேன். எவ்வளோ வரைக்கும் அப்படின்னா ஒரு 60 mm வந்து நான் பேட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. நெக்ஸ்ட்டு இது ஃபில்லட் பண்ண போகிறேன். இந்த ஃபில்லட் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து சும்மா எனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி உங்களுக்கு இந்த ஸ்பேஸையும் இந்த ஃபேஸையும் ஒரு 20 mm வந்து ஃபில்லட் பண்ணிக்கிற போகிறேன். கிளிக் ஓகே அப்படின்னு ஃபில்லட் ஃபார்ம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இதை வந்து செல் பண்ணுறேன். இந்த கமாண்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டிஃப்னர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன இது ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் ஒன்றும் பார்க்க இந்த கமாண்ட் தெரியலையே அப்படின்னு யோசிக்க வேணாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த ஸ்டிஃப்னர் வரதுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு லைன் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்கான. இப்போ இந்த எட்ஜஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி கரெக்டாக வந்து பாயிண்ட் வந்து காட்டும். நான் கண்ட்ரோல் அம்மிக்கு செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி மல்டி எட்ஜஸ் செலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் அம்மிக்கு செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ரெஃபரன்ஸை போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரொஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்களாக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எலிமெண்ட்டாக வந்து ப்ரொஜெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து விட்டுக்கலாம். இப்போது இந்த லைனை யூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு லைனும் நெக்ஸ்ட்டு இந்த லைனில் இருந்தே பிரிச்சுக்கலாம். ஃபுல்லாக பிரிக்க வேணாம், ஏன்னா அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், ஸ்டிஃப்னர் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஸ்டிஃப்னர் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரம் சைடு வந்து நம்ம பார்த்துட்டோம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ ஃப்ரம் டாப் அதை கிளிக் பண்ணிட்டு எந்த ப்ரொஃபைல் கேட்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ப்ரொஃபைல் வந்து செலக்ட் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ஸ்கெட்ச் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆயிரும். அதில் பார்த்து சேமாக தான் நியூட்ரல் ஃபைபர்னா 2 பக்கம் வரும். இதில் வந்து திக்னஸ் 1 திக்னஸ் 2 அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம நியூட்ரல் ஃபைபரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 10 mm வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரிவ்யூ பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ தெரியுதா உங்களுக்கு, ப்ரிவ்யூ பண்ணால் அந்த இது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கிளிக் ஓகே பண்ணிடலாம். ஓகே பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அது ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அதாவது ஒரு பாக்ஸ் தொட்டி மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம செக்ஷன்ஸாக பிரிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் ஃபில்லட் எதுக்காண்டி பண்ணினேன் அப்படின்னா இப்போ அந்த ஃபில்லட் பண்ணதுக்கான ரீசன் வந்து இப்போ உங்களுக்கு சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் வந்து வச்சு காட்டுறேன். இப்போ இந்த சைடு தான் நான் ஃபில்லட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்லட் பண்ணதில் எந்த சைஸுக்கு வந்து ப்ரொஃபைல் இருக்கோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்டிஃப்னர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாலாம் ஃபார்ம் ஆகுது. நம்ம ப்ரொஃபைல் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த ஃபில்லட் இருந்தால் ஃபில்லட் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த விதமான எரருமே காட்டாது. ஸ்டிஃப்னர் கமாண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதான் இந்த ஸ்டிஃப்னர் கமாண்டு. நீ நாளைக்கு வீடியோவில் வந்து இன்னும் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும்தான் இருக்குது இந்த 60 சீரிஸில், சாலிட் கம்பைன். இந்த கமாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி அந்த கமாண்ட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.